ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி அப்டேட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ குட்டி அப்டேட் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸஸை பற்றி தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கிளாஸஸ் பற்றி அப்டேட் கொடுத்து, ஸோ தட் அதோட குட்டி அப்டேட் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போது நம்ம எந்தெந்த கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, ஆரி கிளாஸ் இருக்குது, அண்ட் தென் பேக்கிங், அப்புறம் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது, அப்புறம் மெஹந்தி கோர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கோர்ஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டுலேயுமே பேசிக் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில் வந்து குட்டியாக அப்டேட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ பேசிக் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த் ஓகேங்களா, 500 rupees தான். ஸோ இது வந்து அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 rupees 6 மந்த்துக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 6 மந்த்து 3 மந்த்து டியூரேஷன் எதுக்காக அவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், லேர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றதே புரியாது ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம வந்து தமிழில் கன்வே பண்ணுவோம், இங்கிலீஷில் கன்வே பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு வந்து மேபி லாங்குவேஜ் வந்து வேறு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கேப்சர் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்னால வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 மந்த் டியூரேஷனும் 6 மந்த் டியூரேஷனும். அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து உங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே. ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்து பேசிக்னா 3 மந்த் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிக்கல்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணாலுமே அதுக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கற்றுக்கிறத விட நம்ம கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இது ஒரு அப்டேட். அண்ட் தென் அது போக நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி கவுன்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட டிசைன்ஸும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதோட இமேஜஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் அது போக மற்றபடி பெரிய அப்டேட் எல்லாமே ஒன்றும் இல்லை ஓகே. நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் என்ன ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து சொன்னது கிடையாது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சாக்லேட் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் தான். அதில் வந்து மேபி 1-2 வந்து வேரி ஆகலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி இருக்குது, சாக்லேட் கேக் இருக்குது, அண்ட் தென் சாக்லேட்லேயே வந்து கப் கேக்ஸ் இருக்குது, அண்ட் தென் கேக் பேஸ்ட்ரிஸும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கேக் பேஸ்ட்ரிஸ் போத் வெனிலா அண்டு சாக்லேட். ஸோ அது ரிலேட்டடான கேக் ஆர்டர்ஸ் நம்ம நார்மலாக எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் ஓகேங்களா. 1 kg இருக்கும், நீங்கள் பீசஸாகவும் வாங்கிக்கலாம், அதாவது பேஸ்ட்ரிஸ் மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ சிங்கிள் பீசஸாகவும் அவைலபிளாக இருக்கும், அதே மாதிரி கேஜஸாகவும் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் அது போக ராகி கேக் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஒரு டிஷ்ஷை மட்டும் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா ட்ரீம் கேக் வந்து எல்லாருமே இந்த பாக்ஸில் தானே செய்வாங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜாரில் வந்து செஞ்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதோட இமேஜஸும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை சாப்பிட்றதுக்காகவும் சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணுன்னாலும் நம்மளோட கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் செல்லிங் வந்து ஒன்லி த்ரூ ஜொமேட்டோ, ஸ்விக்கி மட்டும்தான் ஓகேங்களா, டைரக்ட் சேல் வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அப்டேட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அண்ட் தென் அது போக நான் அந்த சாரீஸ் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எந்த சாரீக்கு நான் என்ன டிசைன் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன சாரீ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து கேஷுவலான டெய்லி வியர் சாரீ தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணி அவங்க வந்து கவுன் மாதிரி வியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளோட ஓன் டிசைன் தான். நீங்கள் என்ன வேணால் டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, பட்னா எனக்கு கவுன் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் சாரீக்கு 2 டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சாரீ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாரீ. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வியர் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பூனம் சாரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ டெய்லி யூஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் செக் பண்ணேன் ஓகேங்களா. ஒன்று வந்து பல்லு மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த பல்லு வந்து டாப்பில் வர மாதிரியும், அண்ட் தென் இந்த கலர், இந்த ப்ரௌன் கலர் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இந்த கலர் வந்து பாட்டமுக்கு வர மாதிரி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து அம்ப்ரெல்லா குர்த்தி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து அது கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரில்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் தென் அது போக இன்னொரு சாரீ இருக்குது, நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுதான் அந்த saree. இதில் வந்து plain ப்ளூ தான், ரொம்ப ரொம்ப plain ப்ளூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான வந்து புட்டா ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் இதோட பார்டர் வச்ச saree, ஓகேங்களா. ஸோ இது வந்து சில்கி saree தான், பட் காட்டன் ப்ளஸ் சில்க், ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ண வந்து சாரீஸு. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான லுக் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த சாரீக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிற டிசைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனார்கலி குர்த்தி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அனார்கலி குர்த்தி இல்லை அப்படின்னா சம் ப்ளீட்டட் லாங் ட்ரெஸ் மாதிரி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வில் சி அது எந்த அளவுக்கு வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த சாரீக்கு நான் இந்த 2 டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீட் வச்சு ஒரு லாங் கவுன் மாதிரி என்டையராக வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அதோட இமேஜும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம், அதாவது இதை வந்து கவுனாக மேக் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஒர்க் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you in the next video.